இன்றைக்கி நான் ரெடி பண்ண போகிறது காய்கறி மண்டி. அந்த மண்டி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கழனி தண்ணியில் எலுமிச்சை சைஸ் அளவுக்கு வந்து புளி ஊற வச்சுக்கலாம். இப்போ கழனி தண்ணிங்கிறது வந்து நம்ம அரிசி களைவோம்ல, அந்த தண்ணி தான் கழனி தண்ணி. இப்போ வந்து வெண்டைக்காய் எடுத்திருக்கேன், ஒரு 1/4 கிலோ வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். இந்த சைஸில் கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணிவிட்டு இதை வதக்க போகிறோம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அந்த வழுவழுப்பு இல்லாமல் நம்ம வதக்க போகிறோம். அந்த வெண்டைக்காய் வந்து உடஞ்சிட வேண்டாம், அந்த வழுவழுப்பு மட்டும் இல்லாத அளவு வதக்கி எடுத்துடலாம். இப்போ இந்த மண்டிக்கு வந்து காய்கறியும் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி கொண்டக்கடலை இருக்குது பார்த்திங்களா, வேக வச்ச கொண்டக்கடலை, மொச்சை, அப்புறம் வந்து இந்த கீரை தண்டு இருக்குது இல்லையா, கீரையை யூஸ் பண்ணிவிட்டு தண்டு வச்சுருப்போம்ல, அதெல்லாம் எடுத்துக்கலாம். நான் இப்போ வந்து ஒரு 3 காய் வச்சு தான் நான் பண்ண போகிறேன். இப்போ நமக்கு நல்லா வதங்கிருச்சு வெண்டைக்காய். இப்போ தாளிக்கிறதுக்கு வந்து ஒரு 3 ஸ்பூன் வந்து எண்ணெய் எடுத்திருக்கேன். கடுகு உளுந்தம் பருப்பு ஃபஸ்ட்டு போடுறேன். போட்டுட்டு கொஞ்சமாக வெந்தயம் 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு கம்மியாக, ஏன்னா கசக்கும், அதுக்காக கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கேன். ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான அளவு கருவேப்பிலை எடுத்திருக்கேன். போட்டு வதக்கிடலாம். வதக்குனதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு பச்சை மிளகா, நமக்கு எவ்வளவு காய் எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு பச்சை மிளகா எடுத்துக்கோங்க, ஏன்னா அது காரத்துக்காக நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ வந்து 2 தக்காளி வந்து நல்ல பழுத்த தக்காளியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அதையும் நல்லா வதக்கிடலாம். வதங்கினதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். உப்பு போட்டு வதக்கிடலாம். வதக்கினதுக்கப்புறம் ஒரு 3 வாழைக்காய் எடுத்திருக்கேன், இந்த சைஸில் கட் பண்ணியிருக்கேன். அந்த 3 வாழைக்காயும் இதில் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். நான் எப்போவுமே சொல்கிறது தான், வதக்கிறதுல தான் இருக்குது சமையலோட ருசி. அதனால 1 பை 1 எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துடலாம். இப்போ வந்து ஒரு 5 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். கத்திரிக்காய் பாருங்கள், இந்த சைஸில் கட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். இதையும் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் என்ன பண்ண போகிறோம்னா வெண்டைக்காய் சேர்க்க போகிறோம். நம்ம வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த வெண்டைக்காயை இதில் சேர்த்துடலாம். இப்போ வந்து நம்ம காரத்துக்கு வந்து நீங்கள் எப்படின்னு பார்த்துக்கோங்க. நம்ம எவ்வளோ காய் எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் பச்சை மிளகா எடுக்கணும். ஜாஸ்தியாக எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப காரமாக இருக்கும். அதனால் எப்படின்னு பார்த்துக்கோங்க. இந்த வெண்டைக்காயும் ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும், ஏன்னா ஃபஸ்ட்டே நம்ம வதக்கிட்டோம் இல்லையா. இப்போ வந்து புளி ஊற வச்சுருந்தோம் இல்லையா கழனி தண்ணியில், இப்போ இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுறலாம். இப்போ வந்து நம்ம கழனி தண்ணி எவ்வளோ எடுக்கணும்னா, அது சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள். நம்ம எவ்வளோ காய் எடுக்கிறோமோ அந்த அளவு எடுத்துக்கோங்க, ஏன்னா வேகிறதுக்கு மாத்திரம் தானே, அதனால் அந்த அளவு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நான் குட்டியாக கொஞ்சம் பெருங்காயம் போட்டிருக்கேன், பெருங்காயம் கட்டி போட்டிருக்கேன். இப்போ வந்து இது கொதித்து வர்றதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் வந்து மல்லித்தூள் மட்டும் சேர்த்துருக்கேன். இந்த மல்லித்தூள் எதுக்காக சேர்க்குறோன்னா, இந்த காரத்துக்கு கொஞ்சம் ஈக்குவலாக இருக்கணுங்கிறதுக்காக சேர்த்துருக்கோம். அப்புறம் அந்த திக்னஸ் வரும், இல்லாட்டி தனித்தனியாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ வந்து நம்ம இந்த அளவு வந்துருச்சு பாருங்கள், மண்டி நல்லா வத்திருச்சு. இப்போ வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன்னா கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துருக்கேன். நான் வெல்லமும் சேர்ப்பேன், ஜீனியும் சேர்ப்பேன். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட மண்டி வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மண்டி வந்து பழைய சாதம், தயிர் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.